நம்மோட பத்திரிகையாளர் இம்ரான் உல்லா இணைக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இந்த வழக்கில் சிபிஐ விசாரணையை கோரிய மனு அப்படின்றது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க நீங்க? சிபிஐ விசாரணை கோரி ஒரு மனு இல்லை, நிறைய மனுக்கள் இருந்தது. அதாவது ஒரு 3 மனுக்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று போடப்பட்டது வழக்கறிஞர் எம்எல் ரவி, சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர். அவர் தேசிய மக்கள் சக்தி கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியுடைய தலைவரும் கூட. அவர் சிபிஐ விசாரணை கோரி மனு போட்டிருந்தாரு. அவர் என்ன தாவேக்காவிற்கு ஆதரவாக, அதாவது அவர்கள் சொல்லும் இந்த கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் இருக்கு இல்லையா, அங்க வேண்டுமென்றே இந்த திட்டமிட்டு இந்த சதி நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோணத்துல இதுல சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கோரினாரு. அந்த மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. என்ன கிரவுண்ட்ல தள்ளுபடி பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கும் இந்த சம்பவத்திற்கும் என்ன சம்பந்தம், நீங்கள் அதில் இறந்தவர்களுக்கோ அல்லது இன்ஜூர் ஆனவர்களுக்கோ சொந்தக்காரரா, அவர்கள் நீங்க அக்ரி பர்சனே கிடையாது, நீங்க ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர். ஆகையால நீங்க இந்த நீதிமன்றத்தை ஒரு அரசியல் மேடையாக்க ஆக்கி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனு, உங்களுக்கு இந்த மனு சிபிஐ விசாரணை கேட்டு மனு தாக்கல் செய்ய முகாந்திரமே இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இரண்டாவதாக பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு ஜிஎஸ் மணி என்பவர் இதே போல் சிபிஐ விசாரணை கேட்டு தாக்கல் செய்திருந்தார். அவருடைய மனுவையும் நாங்கள் இதில் முகாந்திரம் இல்லை, அவரும் சிபிஐ தான் கேட்டிருந்தாரு, அதுக்கும் தர முடியாது. ஆனால் பதிவுத்துறையிலேயே அவருடைய மனு ஃபார் மெயின்டெனபிலிட்டி, அதாவது இந்த மனு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதா அல்லவா என்கிற அந்த கேப்ஷன், ஃபார் மெயின்டெனபிலிட்டி கேப்ஷன்ல லிஸ்ட் பண்ணதுனால அது நாட் மெயின்டெனபிள்னு ஹோல்ட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு 3வது மனு, அதாவது மதுரையை சேர்ந்த கே ரமேஷ் என்பவர், அடிக்கடி பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்யும் நபர். அவரும் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அவருடைய மனுவில் சிபிஐ விசாரணை என்பது ஒரு பிரேயர் மட்டும்தான். அது இல்லாமல் அவர் மத்திய அரசு, அதாவது ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, யூனியன் ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, தமிழ்நாடுடைய ஹோம் செக்ரட்டரி அண்ட் டிஜிபி மேல நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாம அங்க இறந்த ஒவ்வொரு இறந்தவர்களின் குடும்பத்தாருக்கு தலா 50 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் வழங்கணும். அதில் அந்த கரூர் நிகழ்வுல இன்ஜூர் ஆனவங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பிரேயர்களோட ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அவருடைய மனுவில் மட்டும் 2 வார காலத்திற்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டுள்ளனர். ஆகையால் அந்த மனுவில் சிபிஐ விசாரணையும் ஒன் ஆஃப் த பிரேயர்ஸ். ஆகையால் அது மட்டும் உயிர்ப்புடன் இருக்கிறது. இப்போ நீதிபதிகள் என்ன பண்ணாங்கன்னா, பல 7க்கும் மேற்பட்ட பொதுநல வழக்குகள் பட்டியலிடப்பட்டதால் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்து விசாரித்தார்கள், ஒவ்வொன்றிலும் தனித்தனியாக உத்தரவு பிறப்பித்தார்கள். திரு எம்எல் ரவி தாக்கல் செய்த வழக்கு அவருக்கு லோக்கஸ் ஸ்டாண்டை கிடையாது என்று சொல்லி டிஸ்மிஸ் செய்து விட்டார்கள். திரு பாஜக வழக்கறிஞர் ஜிஎஸ் மணியின் வழக்கை மெயின்டெனபிளே இல்லைன்னு சொல்லிட்டு, ஏன்னா மெயின்டெனபிலிட்டி கேப்ஷன்ல அது இருந்தது, மெயின்டெனபிள் இல்லைன்னு ஹோல்ட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா கே ரமேஷ் வழக்குல மட்டும் 2 வார காலம் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் திரு என்ஆர் இளங்கோ இந்த சிபிஐ விசாரணை கேட்டு தாக்கலான அனைத்து வழக்குகளிலும் அவர் ஆஜரானார். அவர் சொல்லும் போது இந்த சம்பவம் நடந்து மிக குறுகிய காலம், 27ஆம் தேதி தான் நடந்தது. இன்று நாம் 3ஆம் தேதி தான் உள்ளோம். இன்னும் அங்கு உள்ள இரத்த கரை கூட காயவில்லை. விசாரணை மிகவும் இனிஷியல் ஸ்டேஜ், பிரிலிமினரி ஸ்டேஜில் இருக்குது. ஆகையால இந்த சமயத்துல சிபிஐ விசாரணைக்கு அவசியம் இல்லை தரணுமான்னு அப்படி என்று அரசு தரப்பின் வாதத்தை முன்வைத்தார். இதை கேட்ட நீதிபதிகள் நாங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக முடிவெடுக்கிறோம் என்று கூறி 2 மனுக்களை தள்ளுபடி செய்துவிட்டனர். இது சிபிஐ விசாரணை கேட்ட மனுக்களை பொறுத்தவரையிலான தீர்ப்பு. இரண்டாவதாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு 2-3 மனுக்கள் அதில் என்ன பிரேயர் கேட்டிருந்தாங்கன்னா, எஸ்ஓபி, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அதை ஒன்று ஃபார்முலேட் பண்ணணும். அதாவது இனிமேல்
தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சி எந்த ஒரு பொதுக்கூட்டங்களோ ரேலிகளோ இந்த ரோட் ஷோக்களோ நடத்துவதென்றாலும் இந்த கிரவுட் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் எப்படி செய்வது என்பது குறித்து ஒரு தெளிவான ஒரு ரூல்ஸ் வகுக்கணும், விதிகள் வகுக்கணும். அந்த விதிகள் வகுக்கிற வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி, சில பேர் என்ன கேட்டிருந்தாங்க, எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அனுமதி வழங்கக்கூடாது, சில பேர் தாவேகாவை மட்டும் குறிப்பிட்டு அவர்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று கேட்டிருந்தார்கள். இந்த மனுக்களை விசாரிக்கும் போது கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் ஜே ரவீந்திரன் அரசு தரப்பில் ஒரு உத்தரவாதத்தை நீதிமன்றத்தில் கொடுத்தார். அதாவது நேஷனல் ஹைவேஸ், தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் ஸ்டேட் ஹைவேஸ், மாநில நெடுஞ்சாலைகளில் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இந்த எஸ்ஓபியை நாங்கள் வகுக்க போகிறோம். இந்த எஸ்ஓபி வகுக்கும் வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இந்த நெடுஞ்சாலைகளில் எந்த ஒரு பப்ளிக் மீட்டிங் ரேலியோ நடத்த அனுமதி வழங்க மாட்டோம் என்று உத்தரவாதம் அளித்தார். இந்த உத்தரவாதத்தை நீதிபதிகள் பதிவு செய்து கொண்டு அந்த மனுக்களை எல்லாம் தள்ளுபடி இல்லை, பைதல் செய்து விட்டனர். மேலும் நீதிபதிகள் ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றத்தில், அதாவது பிரின்சிபல் சீட், இங்க சென்னையில இருக்கிற பிரின்சிபல் சீட்ல நீதிபதி என் சதீஷ்குமார் இந்த சம்பவங்கள் எல்லாம், இந்த கரூர் சம்பவம் நடப்பதற்கு முன்பாகவே தாவேகாவே முன் வந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். அதாவது எங்களுக்கு வந்து ஆனரஸ் கண்டிஷன்ஸ் போடுறாங்க போலீஸ், இங்க போகக்கூடாது, அங்க போகக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. இது மற்ற கட்சிகளுக்கு இந்த விதிகள் வகுக்கிறது இல்லை, எங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்குல நீதிபதி என் சதீஷ்குமார் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் பொது இடங்களில் இந்த பப்ளிக் மீட்லாம் நடத்தும் போது ஒரு கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க இவங்களுக்கு. ஏன் இவங்க கிட்ட வந்து ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் வாங்கக்கூடாது, இந்த மாதிரி பப்ளிக் ப்ராப்பர்ட்டிக்கோ இல்லை பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கோ டேமேஜ் ஏற்பட்டா அதுக்கு காம்பன்சேஷன் வழங்குறதுக்கு அந்த பணத்தை பயன்படுத்தலாம். இது சம்பந்தமாக ஒரு கைட்லைன்ஸ் வகுக்க வேண்டும் மாநில அரசு அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அந்த மனு இன்னும் நிலுவையில தான் இருக்கு. அடுத்து அக்டோபர் 16 அது விசாரணைக்கு வர உள்ளது. ஆகையால் இன்னைக்கு வந்து நீதிபதிகள் தண்டபாணியும் திரு ஜோதிராமனும் நீதிபதி என் சதீஷ்குமார் அவர்கள் ஏற்கனவே தமிழக அரசுக்கு இந்த மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பித்து அந்த மனுவும் சென்னையில் நிலுவையில் உள்ளதால் இந்த மனுக்களில் அது குறித்து எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க அவசியமில்லை, அதை நீதிமன்றம் பார்த்துக் கொள்ளும் என்று கூறி இந்த மனுக்களையும் பைதல் செய்து உத்தரவிட்டனர். இதுதான் ஆக மொத்தத்தில் இன்று நடந்த விசாரணையின் சாராம்சம். நன்றி சார், இணைந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.